ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நியூ vlogல உங்களை திரும்பவும் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே அவங்களோட சொந்த ஊர்னா ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான். என்னோட ஊர் ரொம்ப 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 ஸ்பெஷல். நம்மளோட சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹைதராபாத்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்த அந்த ட்ராவல் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட எங்கள் நேட்டிவ் பிளேஸான சொந்த ஊரான நாகர்கோவிலில் தான் இருக்கோம். சின்ஸ் மை சைல்ட்ஹுட் எனக்கு நாகர்கோவில்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த ஊர் மேலே ஏன் இவ்வளோ அன்புன்றது ஆக்சுவலி அதை டிஸ்கிரைப் பண்ணவே எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியல. ஒருவேளை என் ஆச்சி தாத்தா இங்கே இருக்கிறதுனாலையா, இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஊர்க்காரங்கள்லாம் ரொம்ப அன்பாக இருக்கிறதுனாலையா, இல்லைனா இந்த ஊரோட அழகா அப்படின்றது தெரியல. பட் அவ்வளோ பிடிச்சமான ஒரு ஊர் நாகர்கோவில். நம்ம ஊருக்கு வந்துட்டு அந்த ஊரோட நேச்சரை முழுசாக அந்த அழகை ரசிக்கணுன்னா கண்டிப்பாக 4-வீலர் அதுக்கு ஆப்ட் கிடையாது. அதனால் கப்புலாக காலையிலேயே 2-வீலரில் ஜாலியாக ஒரு ரைட் கிளம்பிட்டோம். ரொம்ப வருஷம் கழித்து வந்ததுனால இந்த ரூட்லாம் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏன் ரூட்டு தெரியல? இதுவே போயிட்டு தெரியல போலாமான்னு. நாங்கள் இப்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ஹெச் ரோடில் தான். நாகர்கோவில் திருநெல்வேலியை கனெக்ட் பண்ணுற பைபாஸ் ரோடில் போயிட்டு இருக்கோம். ஒரு ஊரோட அழகுக்கு காரணம் அதை சுற்றி இருக்கிற மலைகள், மரங்கள், பச்சை பசேன்னு இருக்கிற வயல்வெளிகள், நீர்நிலைகள், இப்படி ஒன்றுனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நாகர்கோவிலோட அழகுக்கு ஒரு முக்கியமான காரணம் வெஸ்டர்ன் காட்ஸ். உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை நாகர்கோவிலோட அழகுக்கு ஒரு முக்கியமான காரணம். என்ஹெச் ரோடு ரீச் ஆகி ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா க்ராஸ் பண்ணுறோம். இப்போ டோலோட ஃபீலாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ 2-வீலரில் வரும்போது நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ். டோல் ஃபீ நம்ம பே பண்ண வேண்டாம். ஸோ ஃப்ரீ பேர்ட் மாதிரி ஃப்ரீயாக போகலாம். நமக்கு நம்ம நாகர்கோவிலில் இருக்கிற ரோட்லாம் மோஸ்ட்லி நேரோவாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, பைபாஸில் போட்டிருக்க ரோடெலாம் நல்ல வைடராக போட்டிருக்காங்க. ஆனால் இன்னுமே ஊருக்குள்ளே இருக்கிற ரோட்லாம் கொஞ்சம் அப்படி குறுகலாக தான், நேரோவாக தான் இருக்குது. சுற்றி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேகங்களோட க்ளவுட்ஸோடு சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதோட அருமை தெரியாமல் அதை வெட்டி அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படின்னு நிறைய வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ லீகலி அதை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. முற்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கார்டு மேற்கு தொடர்ச்சி மலை ஆஃப்ரிக்கா மடகாஸ்கரோட இணைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ப முடியுது உங்களுக்கு? அங்கேருந்து பிரிஞ்சு வந்து, அதாவது 150 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்ட புவியியல் மாற்றத்தால் பிரிஞ்சு வந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ரீஜனோட அழகுக்கு மட்டும் காரணம் கிடையாது, நம்ம நாட்டோட கிளைமேட்டு, சீசன் இதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு முக்கிய ரோலும் அது பண்ணுது. நம்ம இயற்கையாக அமைஞ்ச மலைகளெல்லாம் பாதுகாக்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியுமா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அரேபியன் சி, அரபிக்கடலிருந்து வர குளிர்ந்த காற்றை தடுத்து இந்த ரீஜனுக்கெல்லாம் நல்ல மழை பெய்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. காலையில் நாங்கள் 2 பேரும் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, சரி ஓகே ஊருக்கு வந்திருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு ரைடு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரோட்டில் இந்த சுற்றி இருக்கிற இந்த மலைகளோட அழகு, இந்த க்ளவுட்ஸு, அதோடு பார்த்திங்கன்னா வெதரும் நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வெயில் இல்லாமல் சூப்பராக இருக்குது, காற்று வேறு பயங்கரமாக இருக்குது. ஸோ திரும்புறதுக்கு மனசே இல்லை, அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? மகாராஷ்டிரா குஜராத்தோட எல்லையில் உள்ள தப்தி ரிவர், அதோட சதர்ன் பார்ட்டில் இருந்து ஆரம்பித்து நம்ம தமிழ்நாடு வழியாக வந்து கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி தோப்பில் தான் இது முடியுது. ஸோ இதோட லென்த்து நீளம் பார்த்திங்கன்னா சுமார் 1600 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் இதோட ஹைட் வந்து உயரம் வந்து ஆவரேஜாக ஒரு 900 மீட்டர் இருக்குது. இங்கே பைபாஸ் ரோட் போட்டதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் வரோம். ஸோ ஊருக்குள்ளே எங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் ஃப்ரண்ட்டில் போகிற அந்த அண்ணா தான் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஊருக்குள்ளே போகிறதுக்கான ரூட் வந்து காமிச்சாங்க. ஸோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். என்ஹெச்சில் போகும்போது கம்ப்ளீட்லி அந்த ஊருக்கும் என்ஹெச் ரோடுக்கும் ஆக்சுவலி சம்மந்தமே இல்லை. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஊருக்குள்ளே கனெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கோம். இங்கே நம்மளோட ரிலேட்டிவ் வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, ஸோ அவங்க வீட்டுக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம தோவாளைன்ற ஊரை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ஊர் ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு, மலர் சந்தைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். நம்ம ஃப்ளவர் மார்க்கெட்டுக்குள்ளே போகல, பட் அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோடோட 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா பிரிக் மேனுஃபேக்சரிங்,
செங்கல் உற்பத்தி செய்கிற செங்கல் சூளை நிறைய உண்டு. ஆனால் இப்போ அது ஃபங்க்ஷனிங்கில் செயல்பாட்டில் இல்லை. செங்கல் தொழிலுமே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெஸ்டர்ன் காட்ஸோட வியூ வந்து ட்ரீஸ்னால மரங்களால் நல்லா கவர்டாகி இருக்கிறதுனால அவ்வளவு விசிபிளாக இல்லை. இருந்தாலும் அந்த மரங்களுக்கு நடுவில் பார்க்கும்போது உண்மையிலேயே அதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. வெஸ்டர்ன் காட்டுக்கு இன்னொரு பாப்புலர் நேமும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து சயாத்ரி மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டில் அதை வந்து ஆனைமலை, நீல்கிரிஸ் மலைத்தொடர்னும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. எங்களோட ரிலேட்டிவ் வீடு ஆரவாய்மொழியில் இருந்தது. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நாங்கள் வந்து ஊருக்குள்ளேருந்து திரும்ப NH பைபாஸ் ரோடை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஆரவாய்மொழியை வந்து லோக்கலில் வந்து ஆராம்பலி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவே இருந்தது, ஆரல்வாய்மொழி எப்படிடா ஆராம்பலி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. பழைய நேம் வந்து அதுக்கு வந்து ஆரம்போலி. ஸோ அதை தான் வந்து இங்கே இருக்கிற பீப்புள் வந்து ஆராம்பலின்னு சொல்கிறாங்கன்னு. உண்மையிலேயே இங்கே உள்ள பாஷை வந்து அது பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்குமே அது ஒரு ரொம்ப அழகானது தான். பட் நான் நாகர்கோவிலாக இருந்தால் கூட எனக்கு இங்கே உள்ள ஸ்லாங் வந்து ரொம்ப வராது. ஆனால் அந்த பாஷையை வந்து நான் ரொம்பவே ரசிப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட 2 வீலரில், அதுவும் சொந்த ஊரில் இதை மாதிரி நேச்சுரல் பியூட்டிக்கு நடுவில், மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான ரைட் வந்தது. கண்டிப்பாக எனக்கு ஒரு ரெஜுவனேஷனாக இருந்தது. என்னோட லைஃப்பில் இது இன்னொரு மெமரபிளான ஒரு ஸ்பெஷல் டே. நான் இந்த vlog ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட சொன்னது தான், சொந்த ஊர் யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க ஊர் ஸ்பெஷல் தான். ஸோ எங்களோட இந்த நாகர்கோவிலோட இந்த நேச்சரோட பியூட்டியை நான் ரசித்தது மட்டும் இல்லாமல் அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு. ஸோ see you in the next video. Thank you.